சார் ஜஸ்பிரிட் பும்ராவுடைய இந்த ஒரு 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 டிபேட்டில் போயிட்டே இருக்குது சார். அவர் வந்து எந்த ஃபார்மெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், பிகாஸ் அவருக்கு இந்த பேக் இஷ்யூ இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஒர்க் லோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் புரிஞ்சு. ஸோ இஸ் இட் த ஹை டைம் ஃபார் ஹிம் டு குவிட் ஒன் ஃபார்மெட் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் ஆன்லைன்ல. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். பேக் இஸ் ஆல்வேஸ் an issue. ஓடி வரும்போதே இந்த பால் ஒன்னும் ஆகாது இல்லைன்னு நினைச்சிட்டு ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. நான் லெக் ஸ்பின் அண்ட் மீடியம் பேஸ் போட்டுக்கிறது தான் சொல்றேன். முட்டியில ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த முட்டி எங்கேயாலும் திரும்பிட போறதோடு ஒரு பயத்திலே வரும் ரன்னப்ல. அதனால இந்த பயம் 24 பாலுக்கு மட்டும்தான் இருக்கும் T20 ஆடினா. அதை இப்ப தோனி வந்து 19th ஓவர் வர மாதிரி மிஞ்சி போனா நான் ஒரு 7 பால் ஆடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பிசிக்கல் ஸ்ட்ரெயின் கம்மி, அப்படி கம்மியா இருக்கும்போது லாஞ்சிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது T20ல பெஸ்ட். 4 ஓவர் 24 பால் என்னுடைய பெஸ்ட் போடுறதுன்றது எப்படி, 60 பால்ல நான் ஒரு 40 பால் கரெக்டா போடணுன்றது எப்படி, எதுல ஸ்ட்ரெயின் ஜாஸ்தின்னு நமக்கே தெரியும். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அவர் T20ல மட்டும் பிக்ஸ் ஆகிக்கிறது பெட்டர், வேற எதுலையுமே வருவது. T20 அண்ட் ஓடிஐ கூட வேணான்றீங்களா? ஓடிஐல வந்து 10 ஓவர் போடணும். 10 ஓவர் ஃபர்ஸ்ட் போடணும், முதல் 4 ஓவர், அப்புறம் ஒரு 6 ஓவர் ஸ்லாக்ல வந்து போடணும், 50 ஓவர் ஓடணும் ஃபீல்டிங்க்கு. இவ்வளோ இருக்கே பிரச்சனை. அப்ப இன்னும் ஜாஸ்தி வேரண்ட் ஆயினே இருக்கும்ல. நீங்க சேஃப் கார்ட் பண்ணணும்னா நான் சொல்றத முடியும். டிரைவ் ஃபார் கேட் தான் தலைவா ஒரே வழி. ஒத்துப்பாங்க பாருங்க. இந்த அடுத்த சம்மருக்குள்ள வந்துட்டு பாருங்க இந்த மேட்ரு.